தலைநகர் சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்று எலக்ட்ரிக் ட்ரெயின். சென்னை வாசிகளும் சென்னைக்கு வருவோரும் இந்த ரயிலை பயன்படுத்தாதவர்கள் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு மின்சார ரயில்களில் கூட்டம் அலைமோதுகிறது. சென்னை பீச் முதல் தாம்பரம் மற்றும் சென்ட்ரல் முதல் ஆவடி வரையிலான மின்சார ரயில் பயணம் சென்னை வாசிகளுக்கு பெரிதும் உதவுகிறது. இது தவிர பறக்கும் ரயில் என்றழைக்கப்படும் மேம்பால ரயில் பயணம் வேளச்சேரி வரை செல்கிறது. எதற்கெடுத்தாலும் பெண்களுக்கு தனித்துவம் தருவதைப் போல இந்த ரயில் பயணத்திலும் கிடைத்தது லேடி ஸ்பெஷல். ஒரு வகையில் இடி மன்னர்களிடமிருந்து தப்பித்தாலும் இந்த சேவை வரமா சாபமா என்ற விவாதம் எழுந்துள்ளது. லேடி ஸ்பெஷல் ஓகே, நான் லேடி ஸ்பெஷல் வந்து 9 காரும் கொடுக்கறதுக்கு ஒரு 2-3 கார்ஸ் வந்துட்டு ஜென்ரல் இது போடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைம்ல வந்து ஜென்ஸ்லாம் வந்துட்டு இதுல ஏற முடியாத மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால கம்ஃபர்டபுள் பாதி 9 கார்ல ஒரு 2-3 கார்ஸ் வந்துட்டு ஜென்ஸ் அலாட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சமீபத்தில் அரக்கோணம் முதல் சென்னை பீச் மற்றும் சென்னை பீச் ஸ்டேஷனில் இருந்து வேளச்சேரி தாம்பரத்திற்கு லேடி ஸ்பெஷல் ரயில்கள் விடப்பட்டன. இந்த ஸ்பெஷல் ரயிலில் 9 பெட்டிகள் உள்ளன. பல பெட்டிகளில் குறைந்த அளவு பெண்களே பயணம் செய்கின்றனர். பயணிகள் இன்றி செல்வதால் பெட்டிகளை குறைக்கலாம் என்று சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர். சிலரோ நேரத்தை மாற்றினால் ஏராளமான பெண்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்கின்றனர். லேடி ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து 9 மணிக்கு விடுறாங்க. 9 மணிக்கு விடுற ட்ரெயின் கொஞ்சம் முன்னாடி விட்டா நல்லா இருக்கும். வேளச்சேரியில இருந்து வருது, பட் பெரம்பூர்ல வந்து 8:30, 8:35 வருது. சோ இது கொஞ்சம் 9:15 ரீச் ஆயிடுது. சோ இது கொஞ்சம் 9 o'clock வர மாதிரி பெரம்பூர்ல வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாரும் கொஞ்சம் ஏறத்துக்கு வசதியா இருக்கும். சாதாரண மின்சார ரயில்களில் மகளிருக்கென பெட்டிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதுபோன்று கூடுதலாக பெட்டிகளை ஒதுக்கி பெண்களுக்கு வசதி செய்து தரலாம் என்று சிலர் யோசனை தெரிவிக்கின்றனர். இதை விட லேடி ஸ்பெஷல் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஆமா, இதுல கொஞ்சம் ஹெவி கிரௌட் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கிரௌடடா இருக்கும். பீக் ஹவர்ஸ்ல எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நார்மல் ட்ரெயின்ல. மற்றபடி லேடி ஸ்பெஷல்ல ஃப்ரீயா இருக்கும். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட மசோதா பார்லிமெண்டில் கிடப்பில் உள்ளது. திட்டம் என்பதற்காகவே ஒன்றை கொண்டு வந்து வரமா சாபமா என்று நொந்து செல்வதை விட தேவையை அறிந்து அதற்கேற்ற திட்டங்களை கொண்டு வரலாமே.